அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த சேனலில் ஜோதிடம் சார்ந்த கருத்துக்கள், இன்றைய ராசி பலன்கள், மாத ராசி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள், ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நம் வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக கருத்துக்கள் என பல ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் இந்த சேனலில் வரும். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே தெரியக்கூடிய சிவப்பு நிற பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் போன்ற சிம்பிள் அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு தவறாமல் கிடைக்கும். வாழ்க வளமுடன். இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படுத்த போகக்கூடிய பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பயிற்சியாகக்கூடிய குரு உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள நல்ல கிரகங்களை, சுப கிரகங்களாக இருந்து அந்த கிரகங்களை சேரும் பொழுது நல்ல பலன்கள் அதிகமாகவும், பகை கிரகங்களோட சேரும் பொழுது கெடுதலான பலன்களையும் தரும். அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் சேர்க்கையால் ஏற்பட்டுள்ள பலன்கள் பாதிப்புகளை குறைக்க தகுந்த பரிகாரங்களை செய்து பாதிப்புகளை குறைச்சிக்கோங்க. 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி புரட்டாசி 4ஆம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை அன்று கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறது. இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பதிவு இந்த வீடியோ பதிவில் இருக்குது. அதை நீங்கள் இது வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா கூட பார்த்துக்குங்க. இந்த கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு துலாம் ராசியிலிருந்து தனது பார்வை பலன்கள் மூலம் கும்பம், மேஷம், மிதுனம் இந்த ராசிகளுக்கு அதிக நன்மைகளை தரப்போகிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பது முன்னோர் வாக்கு. கோச்சாரமாக இருப்பினும் சரி, ஜனன ஜாதகத்திலும் சரி, குரு பார்வை பலன் மிகவும் பலம் வாய்ந்தது. நன்மைகளை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடியதான் இந்த குரு பார்வை. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி குருவருளும் திருவருளும் நிறைந்ததாக அமையட்டும். மேஷம், உங்களுடைய ராசிக்கு இதுவரையிலும் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போது 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. இதுவரையிலும் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்த குருவால் கடன் பிரச்சனை, உடல் நலம் பிரச்சனை, அதிக மருத்துவ செலவு, நகைக்கடன், தொழிலில் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல மன உளைச்சல் என்று சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த பெயர்ச்சி மன நிம்மதியையும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் அளிக்கக்கூடிய பயிற்சி ஆகும். குரு 7ஆம் இடத்தில் இருந்து 5வது பார்வையாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை உங்களுடைய ஜாதகத்தில் பார்க்குறது நன்மைகளை தேடி வரக்கூடிய காலமாக இந்த பயிற்சி அமையும். செய்கிற தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மற்றவங்களுடைய உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். தொழில் சார்ந்த நண்பர்கள் அறிமுகம், அவர்கள் மூலம் வருமானம் அதிகரிப்பது, உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு பதவி உயர்வும் இடமாற்றமும் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் மட்டுமே ஏற்படும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையை விட்டு வேறு நிறுவனத்திற்கு மாறலாமா என்று நினைப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேறு நிறுவனத்தில் வேலைக்கு முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை மன அமைதியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இது அமையும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் நவம்பருக்கு பின் வேலைவாய்ப்பு அமையும். வெளிநாடு சென்று தொழில் புரிய நினைப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய பயிற்சியாக இது இருக்கும். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு புதிய பார்ட்னர்கள் அமைவர்கள் நல்ல லாபம் பெறும் காலமாக அமையும். குடும்பத்தில் வயதானவர்களுக்கு ஏற்பட்டிருந்த ஆரோக்கிய குறைபாடு நீங்கும். மருத்துவ செலவு குறையும். கால் முட்டு வலி மற்றும் ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா அதெல்லாம் மாறும். புதிய மருத்துவம் உங்களோட உடல்நிலையை நலமாக்கும். புதிய தெம்பும் உடல் உற்சாகமும் ஏற்படும் பயிற்சி இந்த பயிற்சி ஆகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும். உறவினர்கள் வழியில் வரன் அமையும் அல்லது உறவினர்கள் மூலம் உங்களுக்கு வரன் பற்றிய தகவல் கிடைக்கும். இதுவரை காதலித்தவர்கள் வீட்டில் பெரியவர்கள் சம்மதம் பெற இது உகந்த காலமாகும். பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும். இதுவரையில் கணவன் மனைவிக்குள் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கும். 3ஆம் நபரின் தலையீடு இனிமேல் இருக்காது. வீண் சந்தேகங்கள் பிரச்சனைகளை குறைத்து சந்தோஷமுடன் வாழக்கூடிய காலமாக இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கும். மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பயிற்சியாகும்.
அடகு வைத்த நகைகளை மீட்பீர்கள். புதிய நகைகள் வாங்கி மகிழ்வீர்கள். கணவரின் அன்பும் மனைவியின் பாசமும் அதிகரிக்கும் காலம் இது. விட்டு கொடுத்து செல்லும் சூழ்நிலை உருவாகும். புதிய வாகனம், ஆடம்பர பொருட்கள் சேரும். புதிய மொபைல் ஃபோன் மாற்றம் செய்வீர்கள். பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சி அடையும். அவர்களின் முன்னேற்றம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் நலம் பயக்கும். பிள்ளைகளுக்காக இதுவரை நீங்கள் செய்து வந்த மருத்துவ செலவு குறையும். இதுவரையில் ஏற்பட்டிருந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் மன உளைச்சல் ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய பயிற்சியாக இது அமையும். அசுவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சில மாதங்களில் பிரச்சனையில் தோன்றி மறையும், பின்னர் குறையும். முறையான பரிகாரம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து செய்து கொள்வது நலம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.